வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். 13/7/2025 இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, சுப முகூர்த்த நாள். அந்த நாள் முழுக்க அவிட்ட நட்சத்திரம் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், அவிட்ட நட்சத்திரம் மகரத்துலேயும் உண்டு, கும்பத்துலேயும் உண்டு. ஸோ பாதி நாள் உங்களுக்கு மகரத்தில் இருந்து அப்புறம் கும்பத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இப்போது இந்த நாளோட விசேஷம் என்ன? முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்யலாம், நல்ல விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிறது, வாங்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். இல்லை குறிப்பாக 4, 8, 13, 17, 22, 26 இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். சுப காரியங்கள் செய்ய, பொருள் வாங்க, ஒரு முதலீடு, ஒரு முயற்சி, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு நட்சத்திரம் நான் சொன்னேன் அவிட்டம், செவ்வாயுடைய நட்சத்திரம். அது செவ்வாய் அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம். அப்போ சுப காரியங்களுக்கு என்ன அற்புதமான பலன்னா, சுக்கரனுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற கோள்களுடைய பார்வைகளுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது. ஆனால் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் சரியான இடத்துல இல்லை. நட்சத்திரமும் அன்றைக்கி செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்டம் தான் போயிட்டுருக்கு சண்டே. இப்போ என்னென்னா, இது ஒரு ஒரு பிரார்த்தனையோட ஒரு நல்ல விஷயம் செய்தால் தடைகள், அந்த தாமதங்கள், குழப்பங்கள் வராது. முருகனுடைய அருளோட, அவருடைய பிரார்த்தனையோட, ஒரு பக்தியோட, மனமுருகி வேண்டி ஒரு காரியத்தை தொடங்கினால் தடைகள் ஏதாவது வந்தாலும் அது விலகிடும். அது நல்லபடியான பலன்களை தரும். அப்படி இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இன்னொன்று, அவிட்ட நட்சத்திரம் மகரம் மற்றும் கும்பத்தை சேர்ந்து இருக்கிறதுனால அதோடைய அதிபன் சனி. அந்த சனி இந்த நாளில் தான் வக்ரம் அடைகிறாரு. அதனால் உங்களுடைய பாஸ்ட் பிளான், முன்னாடி 1 or 2 monthsக்கு முன்னாடியே போட்ட சில பிளானை இன்னைக்கு பேச இல்லை செயல்படுத்த உகந்த நாளாக உங்களுக்கு அமையும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.